அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான், டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்டோட ஹால் டிக்கெட் வந்து வெளியாயிருக்கு. இந்த அப்டேட் தான் ரொம்ப நம்ம லேட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 3ஆம் தேதியே வந்து விட்டது. சரிங்களா, 3ஆம் தேதியே என்ன பண்ணிட்டாங்க, ஸோ வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து நிறைய பேர் நமக்கு வந்து தெரிவிக்கல. ஸோ நம்ம வந்து நிறைய ஒர்க்கில் இருக்குன்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா எனக்கு பர்சனலாக ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்டேட் எல்லாமே சீக்கிரமாக போட்டுருவோம். இந்த ஹால் டிக்கெட் விஷயம் தான் இந்த தடவை லேட் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு நவம்பர் 16ஆம் தேதி தான் எக்ஸாம். அது வரைக்குமே நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஹால் டிக்கெட் வெளியாயிருச்சு, அதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஹால் டிக்கெட்டை சீக்கிரம் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க போகிறது சிபிடி எக்ஸாம். அதனால வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து அது வந்து சிபிடி எக்ஸாம் அப்படின்றனால உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக போடலாம். ஸோ அதனால வந்து நீங்கள் ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரி இருந்தாலும் ப்ரிப்பரேஷனும் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். போயிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்றது வரலாம். இல்லாட்டி இதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது, இந்த இடத்துல வந்து அறிவிக்கைகள் அப்படின்றதுல வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் இந்த இருக்கு பார்த்தீங்களா, கம்பைன் டெக்னிக்கல் ஐடிஐ லெவல் எக்ஸாம் டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கா. ஸோ இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வரும். அப்படி வரல அப்படின்னா, உங்களோட இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அதுக்குள்ள போயிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுக்கணும். இங்க வரல அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு வரும்ல, அதை கொடுத்துட்டு தான் உள்ள கொண்டு போய் என்ன பண்ண முடியும், நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். அந்த இடத்துல டவுன்லோட் ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி 2513 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுமே இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், இது டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். சரியா. ஸோ யூசர் ஐடி லாகின் என்ன பண்றீங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உள்ள போறீங்க. உள்ள போனா உங்களோட டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கும். இதுல போனா உங்களுக்கு இந்த பேஜ் ஷோ ஆகும். சரியா. இதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நம்பர் 2513 ஸ்டார்ட் ஆகுறது தெரியல அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்டரி இருக்கு பாத்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்டரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரியா. அப்ளிகேஷன் ஹிஸ்டரி கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி ரிஜிஸ்டர் நம்பர் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஐடியை கொண்டு போய் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணலாம், போட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிடும். ஸோ இதுதான் அந்த ஹால் டிக்கெட். இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 16, 11 கண்டிப்பா வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. பேப்பர் 1 வந்து காலையிலையும் பேப்பர் 2 வந்து மதியானமும் நடக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு. அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத தனியா ஒரு வீடியோ நம்ம செப்பரேட்டா வரும். ஸோ எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட தேர்வு கூடத்தோட நம்பர் அதே மாதிரி எந்த லொகேஷன் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட என்ன பண்ணுங்க, உங்களோட டிராவலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க இப்ப இருக்கக்கூடிய நாள் இன்னும் ஒரு 10 நாள் 8 நாள் தான் இருக்கு. சரிங்களா. ஸோ அந்த நாள்ல நீங்க என்ன பண்ண முடியும்னா இருக்கிறத ரிவைஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ நமக்கு பிடிஎஃப் டெஸ்ட் பேச்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். யாரும் தயவு செய்து வாங்கலை அப்படின்னா கடைசி மினிட்ல உங்களால வாங்க முடிஞ்சா வாங்கி படிங்க. இல்லாட்டி ஃப்ரீ டெஸ்ட் என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நம்ம பிடிஎஃப் டெஸ்ட் பேச்சை வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுல 2000 MCQ இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல வாங்கி படிக்க முடியுமா சார் அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 யூனிட் வச்சீங்கன்னா 5 நாள்ல கூட உங்களால படிக்க முடியும். அது உங்களோட எபிலிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றதையும் நம்ம சேனல்ல கொடுக்கலாம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.